டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் வந்து இந்த 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்க்க போகிறோம். மேட்டர் அப்படின்னு சொன்னாக்கே நமக்கு இந்த என்டையர் யூனிவர்ஸில் எல்லாமே மேட்டர் தான். பட் ஆனால் இந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு மேட்டர் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்குது, லிக்விட் ஃபார்ம்ஸில் இருக்குது, கேஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸ். நீங்கள் இந்த என்டையர் யூனிவர்ஸில் மேட்டர் பார்க்கணுன்னா இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். பட் இது இல்லாமல் நமக்கு இன்னும் ஒரு 2 டைப் இருக்குது. சாலிடை இன்னும் நீங்கள் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்காக கூல் பண்ணிங்கனாக்கா நமக்கு வந்து சூப்பர் சாலிட்னு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி கேஸை வந்து இன்னும் அதிகமான டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறதுனால நமக்கு பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு வரும். பட் இந்த சூப்பர் சாலிட் பிளாஸ்மாங்கிறது நம்மளுடைய எர்த்தில் இதை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பிளாஸ்மாங்கிறது சன் அண்ட் ஸ்டாரில் நடக்கக்கூடிய ஹை டெம்பரேச்சரில் கேஸ் மாலிகுல்ஸ் வந்து அப்போது இந்த மாதிரி மோடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் பிளாஸ்மா மோடுன்னு சொல்கிறோம். சூப்பர் சாலிட் வந்து இன்னும் ஃபர்தராக நீங்கள் நல்லா கூல் பண்ணும்போது நமக்கு ஆட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பேக்டாக வரும். அப்போ அந்த கண்டிஷன்ஸை வந்து -°C தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷனை வந்து சூப்பர் சாலிட். இது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ரொம்ப கூல் பண்ணாக்கா சூப்பர் சாலிடாக மாறும், ரொம்ப ஹீட் பண்ணாக்கா பிளாஸ்மா மோடுக்கு மாறும். பட் ஆனால் நம்ம இப்போ எர்த்தில் நம்ம பார்க்குறதுக்கு மேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ஸ்டேஜில் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? இது நம்ம இயர்லியர் கிளாஸில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு கூட படிச்சிருப்போம். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு இந்த டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லார்ட் கெல்வின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெனி ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்வான்ஸ் that have been made from the beginning of the world to the present time have been made in the earnest desire to turn the knowledge of the properties of matter to some purpose useful to the mankind. ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க அதோட நாலேஜை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சிக்க அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர எதுவும் குறையாது அப்படிங்கிறத லார்ட் கெல்வின்ங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. கல்லணை இது வந்து ஒரு டேம். இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. காவேரி ஆற்றுல வந்து இது வந்து கட்டியிருக்காங்க. ஸோ டியூரிங் ரைனி சீசன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளம் வரும். இவ்வளோ வெள்ளத்தையும் வந்து இந்த அணை வந்து தாங்கி நிற்கணும் அப்படின்னாக்கா இந்த அணை வந்து ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர். இந்த சாலிட் ஸ்ட்ரக்சரை அந்த காலத்தில் அவங்க வந்து சயின்டிஃபிக்காக அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த அணை வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போது சாலிடோடைய நேச்சர்ஸை வந்து தெரிஞ்சிருக்காங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், அது எடுத்த இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நமக்கு 2nd century of AD. ஓகேயா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரமிட் எகிப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட அதுவும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. அண்டு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சாலிடோடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். இப்போது நம்ம கட்டிக்கிற பிரிட்ஜஸ்ஸு அண்ட் ஹெவி வெஹிக்கிள் பாஸ் ஆகுது அந்த பிரிட்ஜஸில். அப்போது அந்த பிரிட்ஜு வந்து உடையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னாக்கா, ஸோ அதோடைய சாலிடோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நம்மளால் இதை பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து இப்போது சாலிட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சாலிட்னாலே நமக்கு ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸ் இருக்குது. லிக்விட்ஸு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய லூப்ரிகன்ட் ப்ராப்பர்ட்டிஸு. இப்போ ஃப்ளூயிட்ஸ் இஸ் யூஸ்ட் as a lubricants. Fuel should possess some certain properties. அப்போது விஸ்காசிட்டி அப்படி இருந்தால் தான், விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால் தான் ஒரு மிஷினில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ அப்போ லூப்ரிகன்ஸ்லாம் படிக்கும்போது லிக்விட்ஸோடைய மேட்டர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.
அதே மாதிரி கேஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கும் போது நம்ம எந்த கேஸை அதிகமாக லிக்விஃபை பண்ண முடியும், எந்த கேஸை அதிகமாக லிக்விஃபை பண்ண டூரிங் த லிக்விஃபைங் ஆஃப் த கேஸ் நமக்கு கூலிங் கிடைக்கும். அதுதான் நம்ம ஏர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏர் கண்டிஷனில் கூலிங் வரத்துக்கு நம்ம எந்த கேஸை யூஸ் பண்ணாக்கா ஈஸியாக கூல் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ், லிக்விடோட ப்ராப்பர்ட்டிஸ், சாலிடோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சாப்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் படிக்க போகிறோம். இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மைக்ரோஸ்கோபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போ நம்ம இந்த சாலிடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சாலிட் உள்ளேயும் லிக்விடுக்குள்ளேயும் கேஸ்குள்ளேயும் போய் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கறதுனால மைக்ரோஸ்கோபிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மைக்ரோஸ்கோபிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம சாலிடும் லிக்விடும் பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கும் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சாலிட் வச்சுக்கோங்க. இதில் ஆட்டம்ஸ் வந்து க்ளோஸ்டு பேக்டாக இந்த மாதிரி ஆட்டம்ஸு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ க்ளோஸ்டு பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு இதில் சாலிட்ஸில். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ். இப்போ இந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும் சாலிடுக்கு. இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும், ஸ்ட்ராங்கர் இன் சாலிட். இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும் சாலிட்ஸில். அதனால தான் இவ்வளோ டைட் க்ளோஸ்ட் பேக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சாலிட். அப்போ இது வந்து நான் இப்போ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் உள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டம்ஸ் லெவலில் சாலிடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம். அப்போ லிக்விட்ஸ் எப்படி இருக்கும்? லிக்விட்ஸில் கொஞ்சம் இதை விட லூஸ் பேக்கிங்கில் இருக்கு. இந்த மாதிரி வந்து லூஸ் பேக்கிங்கில் இருக்கும். இது வந்து லிக்விட் ஸ்டேட். அப்போ சாலிடோட கம்பேர் பண்ணால் இந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸு கொஞ்சம் இதில் வீக்கராக இருக்கும். அடுத்தது கேஸில் எப்படி இருக்கும்? கேஸில் இந்த இடத்துல ஒரு மாலிகுலா, இங்கே ஒரு மாலிகுல், இந்த இடத்துல ஒரு மாலிகுலா, இந்த இடத்துல. ஸோ நிறைய லார்ஜர் இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸ் வந்து அவைலபிள், நிறைய இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கும் கேஸில். ஸோ இதுதான் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க வேண்டியது சாலிட் அண்ட் லிக்விட். ஸோ உள்ளே இருக்க ஆட்டம்ஸு எப்படி வந்து க்ளோஸ்டு பேக்டாக அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சாலிடில், லிக்விடில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, கேஸில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு. இதை வந்து தான் நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ். அப்போ இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து சாலிடில் ஸ்ட்ராங்கராக இருக்கும், தென் லிக்விடில் கம்மியாக இருக்கும், கேஸில் இன்னும் கம்மியாக இருக்கும். அப்போ இப்படி எழுதிக்கலாமா? இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் வந்து கிரேட்டராக இருக்கும், தென் லிக்விட், தென் கேஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருந்ததுன்னா அது ஐஸாக இருக்கும், லிக்விடாக இருந்ததுன்னா வாட்டராக இருக்கு, கேஸாக இருக்கும்போது ஸ்டீமாக இருக்கும், இல்லைன்னா வேப்பர்னு சொல்லலாம், வேப்பராக இருக்கு. அப்போ ஒரே வாட்டர் மாலிகுல்ஸ் H2O, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குது. அப்போது ஐஸை எடுத்து பார்த்தாக்கா அதுலேயும் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் தான் இருக்கும். வாட்டராக லிக்விடாக எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் தான் இருக்கும். கேஸாக எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் கேஸ் தான் இருக்கும். ஸோ வாட்டருடைய அந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறல, பட் அதோடைய ஸ்டேட்ஸ் வந்து மாறி இருக்கு. அப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னாக்கா உள்ளே இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கிற அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் தான் வந்து மாறி இருக்கு. அது வந்து ஐஸாக இருக்கும்போது ஸ்ட்ராங்கராகவும், லிக்விடாக இருக்கும்போது கொஞ்சம் வீக்கராகவும், கேஸாக இருக்கும்போது ஸ்டில் வீக்கராகவும் இருக்கு. ஸோ இந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸை மாற்றணும். அப்போ இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக டெம்பரேச்சரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன். இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் டெம்பரேச்சர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் கம்மியாகும். இப்போ நான் சாலிட் ஐஸு
ஐஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் கம்மியாகும். அப்போ கம்மியாச்சுன்னா அதோ இந்த மாதிரி லிக்விடாக வரும். அப்போது ஆட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பேக்கிங் ஆகும். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? லிக்விட் வந்து கேஸாக மாறும். அப்போ இன்னும் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷன் கம்மியாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டர்மாலிகுலர். ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து குறையும். இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து சாலிட்ஸில் எப்படி இருக்கும்? அப்போ எப்படி வந்து நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து விலகி போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ விலகி போகுது. அதே சமயத்தில் நம்ம கூல் பண்ணுவோம். இப்போ நம்ம கேஸை வந்து கூல் பண்ணாக்கா மாலிகூல்ஸ் எல்லாம் க்ளோஸாக வரும். அப்போ இன்னும் லிக்விடை இன்னும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிங்கனாக்கா சாலிடாக மாறும். அப்போது கேஸை லிக்விடாக பண்ண முடியும், லிக்விடை சாலிடாக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டெம்பரேச்சர் குறைக்கணும். அப்போ இங்கே டெம்பரேச்சர் குறைக்க இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதிகமாக வர ஆட்டம்ஸ் வந்து க்ளோஸ் பேக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் வந்து இப்போது கேஸ்லேருந்து லிக்விட்லேருந்து சாலிட் வரும்போது க்ளோஸ் பேக்டாக வரதுக்கு காரணம் அதில் இருக்க அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். ஒரு ஆட்டத்துக்கும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக ரிப்பிள் ஆகி உங்களுக்கு லிக்விடாகவும் கேஸாகவும் மாறுது. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஆட்டத்துக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரிப்பல்ஷன் ஃபோர்ஸும் இருக்குது. ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகுது அப்படின்னாக்கா சாலிட், லிக்விட், கேஸ் அந்த இடத்துல வந்து நமக்கு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு ஆட்டத்துக்கும். இது அப்படியே உல்டாவாக நம்ம எழுதணும்னா கேஸு வந்து லிக்விடாக மாறும், லிக்விட் வந்து சாலிடாக மாறுது அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மாலிகூல் வந்து இன்க்ரீசஸ். அட்ராக்ஷன் வர தான் கிட்ட நெருங்கும் ஆட்டம்ஸ். ரிப்பல்ஷன் அதிகமாக விலகி போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிப்பல்ஷன் ஃபோர்ஸும் இருக்கும் அந்த ஆட்டத்துக்கு, அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் இருக்கும். இதுதான் நம்ம மைன்யூட் லெவலில், மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம சாலிட், லிக்விட், கேஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அது அழகாக இங்கே டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணாக்கா சாலிடை லிக்விடாக மாற்ற முடியும், லிக்விடை கேஸாக மாற்ற முடியுங்கிறது உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை படித்து பாருங்கள், உங்களுக்கும் புரியும். ஸோ இது ஒரு கிராஃபாக கொடுத்துருக்காங்க சாலிட்ஸ். நான் இப்போ எப்படி டயக்ராம் பண்ணிச்சனோ அதே மாதிரி தான் இங்கே புக்லேயும் டயக்ராம் பண்ணிருக்கேன். இதையும் நான் சொல்லியிருக்கேன். அடிஷன் டு த 3 ஸ்டேட்ஸ் தவிர நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்மா மோடு, போஸ்-ஐன்ஸ்டீன் மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பாசிபிள். பட் பிளாஸ்மா, போஸ்-ஐன்ஸ்டீன்னா நம்ம பிளாஸ்மா மோடை வந்து ஸ்டார் அண்ட் சன்னில் தான் பார்க்க முடியும், அது சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி படித்த நியூட்டன் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் மாஸு, ஒரு பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடி, அது எதுவுமே ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு பாயிண்ட் மாசஸ், அது ரிஜிட் பாடி, அது எதுவுமே ஆகாது. அது மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் கூட ரிஜிட் பாடிஸாக இருக்கும். ஸோ அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். நியூட்டனின் மெக்கானிக்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் மாஸோ ஒரு ரிஜிட் பாடி மேலேயோ ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து அந்த சாலிட் மெட்டீரியலில் ரிஜிட் பாடிஸை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லியிருப்போம். பட்டு அப்படி வந்து நம்ம பார்க்கும்போது ரைட், ஓகே. பட் ஆனால் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம இப்போ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் கண்டிப்பாக வந்து டிஃபார்ம் ஆகும். ஏதோ ஒரு சாலிடில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன், அப்போ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக வந்து அந்த ஆட்டம்ஸ் சேஞ்ச் ஆகும். இது நம்ம வெறும் கண்ணால் பார்த்தா நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த சாலிட் மெட்டீரியலில் போயிட்டு அது வந்து உள்ளே இருக்க ஆட்டத்தை வந்து டிஃபார்ம் பண்ணும். அதனால் வந்து வி கால் அஸ் டிஃபார்மிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து டிஃபார்மிங் ஃபோர்ஸை அப்ளை பண்ணால் சாலிட் மெட்டீரியலில் கொஞ்சம் போல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படி மெஷர் பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம 7.22ல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினு நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டினா என்ன, ஒரு பாடியோடைய எலாஸ்டிக் பிஹேவியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நம்ம ரப்பர் பேண்டு தான். ஸோ நம்ம ரப்பர் பேண்டை வந்து பிடிச்சி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் இழுக்கிறேன், இழுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அது திரும்ப ரீஃபார்முக்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அது எலாங்கேட் ஆகுது. அதே சமயத்தில் நம்ம அந்த ஃபோர்ஸை விட்ட உடனே மறுபடியும் அது டிஃபார்மில் வந்து நிற்கிது.
ஸோ அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை வந்து மறுபடியும் அதை வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கு மாற்றுது அப்படின்னும் போது இது வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாடியோடைய ஷேப்பு மாறினாலும் திரும்ப அதால் ஒரிஜினல் ஷேப்புக்கு வர முடியும் அப்படின்னாக்கா அது வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். எலாஸ்டிசிட்டி வந்து நம்ம ரப்பரில் பார்க்குறோம், மெட்டலில் பார்க்குறோம், ஸ்டீல் ரோப்பில் கூட பார்க்க முடியும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் வந்து பிளாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டிக்கு ஆப்போசிட் பிளாஸ்டிசிட்டி. த பாடி டஸ் நாட் ரீகைன் இஸ் ஒரிஜினல் ஷேப். நான் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறேன், பட் அதால் வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்ப வர முடியல. நான் அப்ளை பண்ண சோப்பில் இப்போ ஏதோ ஒரு டப்பா மாதிரி இருக்குது, பாக்ஸ் மாதிரி, அதை போட்டு அடிக்கிறோம், அடித்த உடனே அந்த டப்பா வந்து அமுங்கி போயிடுச்சு, அவ்வளோதான். அது திரும்ப ரீஃபார்முக்கு வரல. அப்படி இந்த மாதிரி ரீஃபார்முக்கு வர முடியாத இது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், நம்ம இந்த கோக் பாட்டில், பெப்சி பாட்டில்லாம் இருக்கும், அது போட்டு அமுக்குனீங்கன்னு வச்சுங்க, அமுக்குனாக்கா அப்படியே க்ரஷ் பண்ணியாச்சு. க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அதால் வந்து திரும்ப ரீஜெனரேட் ஆகி வர முடியல அப்படின்னும் போது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்து நமக்கு என்ன சொல்கிறோன்னா பிளாஸ்டிசிட்டி. அப்போ எதுக்கு வந்து அந்த டிஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதால் ஒரிஜினல் ஷேப்புக்கு வர முடிஞ்சதுன்னா அது எலாஸ்டிசிட்டி. ஒரிஜினல் ஷேப்புக்கு வர முடியல நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ்னால அப்படின்னாக்கா அது பிளாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பாடியோட ஷேப்பு மாறுது. அது எதனால் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வர போகிறேன். இப்போ ஏதாவது ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம், அதனால் ஷேப் ஆஃப் த பாடி வந்து சேஞ்சஸ் ஆகுது. எதனால் ஷேப் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் ஆகுதுன்னா, உள்ளே நம்ம மைக்ரோஸ்கோப் லெவலில் போனோம்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து அதோட பொசிஷனை மாற்றிக்கும். அப்படி பொசிஷனை மாற்றுறதுனால தான் நமக்கு டிஃபார்மேஷன் நடக்குது. அந்த டிஃபார்மேஷன் நடந்து அதுக்கப்புறம் திரும்ப அதை ரீடைன் பண்ணிச்சு அப்படின்னாக்கா ஓகே, அது வந்து எலாஸ்டிசிட்டி. அதால் ரீடைன் பண்ண முடியலன்னாக்கா அது பிளாஸ்டிசிட்டி. ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். when a body is subject to such a deforming force, அதாவது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அந்த சாலிட் மேலே போய் அடிக்கிறோம். நம்ம எதுக்காக அந்த ஃபோர்ஸை கொடுக்குறோன்னா அந்த சாலிட் வந்து டிஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம். அதனால தான் அது பேர் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். இந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே சாலிடில் இருக்கிற அந்த மாலிகூல்ஸில் இருக்கிற அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் அது வந்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணும். அகெயின் நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி தான், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அப்போ உள்ள இருக்கிற ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா நான் கொடுக்குற ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுது. ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகி அதை அப்போஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா இதை வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெஷர் தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷர். ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த பாடி வந்து டிஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அதில் இருக்கிற இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நான் கொடுத்த ஃபோர்ஸை அப்போஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து எலாஸ்டிசிட்டி. அப்போஸ் பண்ண முடியலை அப்படின்னாக்கா அது பிளாஸ்டிசிட்டி. ஸோ அப்போ இந்த கொடுக்குற அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இப்போ அதுக்கு ஒரு டேர்ம் போட்டிருக்கோம். ப்ரெஷர்னு சொல்லாமல் அது வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் இட்ஸ் லைக் எ ப்ரெஷர். ப்ரெஷர் வாட் இஸ் தட்? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோடைய யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். நியூட்டன் ஃபோர்ஸோடைய யூனிட் வந்து நியூட்டன். அதோடைய ஏரியாவுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏ வந்து டினாமினேட்டரில் இருக்குது, ஸோ nm - 2. ஸோ nm - 2 இஸ் நத்திங் பட் பாஸ்கல். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதனால் நம்ம மீட்டர் -2 போகிறோம். பட் மீட்டர் -2 இஸ் நத்திங் பட் இட் இஸ் பாஸ்கல். பாஸ்கல் ப்ரெஷரோட யூனிட் தான் இருக்குது. அப்போ நான் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ப்ரெஷர். ஸோ அது நம்ம இந்த டேர்முக்காக நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் எ டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போது இந்த ஃபோர்ஸ் அதுதான் பாஸ்கலோட யூனிட்டு நமக்கு தெரியும், எம்எல்டி ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ml - 1 t - 2ன்னு வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு டென்சார். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு டென்ஷன். அந்த டென்ஷன் பாடியில் நம்ம கொடுக்க போகிற ஃபோர்ஸ், கொடுக்க போகிற அந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ், நம்ம கொடுக்க போகிற அந்த பாடியில் நடக்கக்கூடிய டென்ஷன், அதுதான் டென்சார் சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்ல போகிறோம்னாக்கா longitudinal stress.
இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்டிங் வந்து ஆன் நார்மல் ஆஃப் த பாடி. நார்மல் ஆஃப் தி பாடி எந்த பாடியில் அப்ளை பண்ணுறோமோ இந்த ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலராக அந்த பாடிக்கு ஆக்ட் ஆகும். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்டிங் ஆன் எ நார்மல் ஆஃப் த பாடி. ஸோ நார்மல் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இந்த ஷியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், டான்ஜென்ஷியல் ஆங்கிள். இது என்ன சொல்லலாம்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ எப்படி லாங்கிடியூட் வந்து பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதை வந்து என்ன சொல்லலாம்னாக்கா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது. அப்போது பர்டிகுலர் ஆங்கிள் வந்து என்ன சொல்லலாம், டான்ஜென்ஷியல் ஆங்கிள். அந்த டான்ஜென்ஷியல் ஆங்கிள் ஆகிற ஃபோர்ஸ், அதனால் நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா நார்மல் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்மா. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா. என் வந்து ரெப்ரசன்ட் ஃபார் நார்மல் அப்படிங்கிறத காமிக்குது. ஓகேங்களா? ஸோ என் ரெப்ரசன்ட் ஃபார் நார்மல். ஓகே, ஸோ நார்மல்ங்கிறது காமிக்குது. ஃபோர்ஸு என், இது வந்து ஃபோர்ஸ்னால கொடுக்கக்கூடிய சேஞ்ச் இன் ஏரியா வந்து டெல்டா ஏ. ஓகேங்களா? ஸோ டெல்டா ஏ நடக்குது. இது வந்து நார்மலி ஆக்டிங் லாங்கிடியூடினல் ஃபோர்ஸ். அப்போ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்னன்னு போகிறதுக்கு பதிலாக டீன்னு போடுவோம். டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு எஃப்டி லேண்ட் ஏ. அது வந்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ். அப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து இது வந்து டான்ஜென்ஷியல் ஆங்கிள்னால வருது. இது என்னங்கிறது இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஃபார்முலா கற்றுக்கலாம். டான்ஜென்ஷியல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி பை டெல்டா ஏ. இது வந்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை இப்போ நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், ஷியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? அப்புறம் என்ன இந்த டயக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நிறைய ஃபோர்ஸ் வந்து நம்ம எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த டயக்ராம் உள்ள நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சேஞ்ச் இன் ஏரியா, இந்த ஃபோர்ஸ்னால அந்த பாடி வந்து மேபி கம்ப்ரஸும் ஆகலாம், இல்லை லென்த்தராகவும் மாறலாம். ஓகேவா? கம்ப்ரஸும் நடக்கலாம், லென்த்தரும் நடக்கலாம். அப்படின்னும் போது எல்லா டைப்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ரெண்டுத்துல எது வேணாலும் நடக்கலாம். பட் சேஞ்ச் இன் ஏரியாவை தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எவ்வளோ வந்து அது வந்து எலாங்கேட் ஆகிருக்கு, இல்லை எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே டெல்டா ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒன்று வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ல வந்து பாருங்கள் டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க. டென்சைல் ஸ்ட்ரெஸ்ல அதாவது ரெண்டு ஃபோர்ஸுமே ஆக்டிங் ஆன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்டிங் ஆன் த ஆப்போசிட் டைரக்ஷன்னா அப்போ அந்த சாலிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலாங்கேட் ஆகும். சாலிட் வந்து எலாங்கேட் ஆகும். ஓகே, இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த டூ சைட்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா மேபி புல் ஈச் அதர். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோர்ஸுமே ஆக்டிங் ஆன் த ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். இட் இஸ் கால்ட் அஸ் எ டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம், இதுக்கு ஆப்போசிட்டாக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இப்போ இதில் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபோர்ஸ் ரெண்டும் வந்து ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். போன தடவை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், இப்போ சேம் டைரக்ஷன். அப்போது ரெண்டு ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது அந்த சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகும். அப்போ சாலிட் ஆப்ஜெக்ட் கம்ப்ரஸ் ஆகும்போது அதில் வர டெல்டா ஏ, அதில் வர ஏரியா சேஞ்ச், அதில் வர ஏரியா சேஞ்சு தான் என்ன சொல்ல போகிறோம், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட். இதுவும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் தான். இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டு டைப்பாக பிரித்தோம். நல்லா நாம வச்சுங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் ரெண்டு டைப் பிடிச்சிருக்கோம். ஒன்று வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த நார்மல் ஆஃப் த பாடி. ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது டான்ஜென்ஷியல் ஆங்கிளில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஓகே, அப்போது இதில் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நான் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸை ஒன்று வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்னொன்று வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கோம். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு எலாங்கேட் ஆகும், கம்ப்ரஸ் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிறது. ஸோ அதை வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு.
இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்னொரு விதமாக இருக்குது. அது வந்து வால்யூம் ஸ்ட்ரெஸ். வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ ஒரு கியூப் மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். அந்த கியூப் மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டை தூக்கி ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரில் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் ஆன் த ஆல் த சர்ஃபேஸ் ஆஃப் அந்த வால்யூம். அந்த கியூபோடைய வால்யூமில் எல்லா சர்ஃபேஸ்லேயுமே அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இதுவும் வந்து நார்மலாக தான் ஆக்ட் ஆகுது. நார்மல்னாக்கா தட் இஸ் பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வால்யூம் ஆஃப் இந்த பார்ட்டிக்கலில் ஈவனாக எல்லா சர்ஃபேஸ் ஃபுல்லாகவும் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா வால்யூம் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. So this happens when a body is acted by the force everywhere on the surface such that the force at a point normal to the surface of the magnitude அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ப்ரெஷரு அதனால சேஞ்ச் ஆகிற ஏரியா. ஸோ இது வந்து F is equal to pressure applied the pressure and change in the area. ஸோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம சிக்மாவில் மென்ஷன் பண்ணியிருந்தோமா. ஸோ சிக்மா இஸ் வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுனால V போட்டிருக்காங்க. சிக்மா V equal to F/A. ஓகே, சரி, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயினை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஸ்ட்ரெயின்? அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு ஃபோர்ஸு, ஸ்ட்ரெயினுங்கிறது அதனால் காஸ் ஆகிற எஃபெக்ட். ஸ்ட்ரெஸ்ஸுனால வரக்கூடிய காசிங் எஃபெக்ட்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன நடக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸுனால ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகும், இல்லை எலங்கேட்டாகவும் ஆகும். தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் த சைஸு, அந்த பாடியோடைய சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போது இப்படி சொல்லலாமா, ஸ்ட்ரெயினை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸ்ட்ரெயின், வாட் இஸ் ஸ்ட்ரெயின்? ஸ்ட்ரெஸ்ஸோடைய காஸ்ட்னால நடக்கக்கூடியது ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் த லென்த். இப்போ ஒரு லென்த்து ஆஃப் ராடாக இருக்குன்னு வச்சுப்போமே, லென்த் ஆஃப் த ராடாக இருந்ததுனாக்கா எவ்வளோ ராடோடைய இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸுனால எவ்வளோ லென்த்து வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஸோ இப்போ இதுதான் வேணா நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். இது வேணா ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குது, 5 சென்டிமீட்டர் ராடு. நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம். ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்ததுனால இந்த 5 சென்டிமீட்டர் ராடு வந்து ஒரு 5.1 சென்டிமீட்டர் மாறிடுச்சு. 5.1 சென்டிமீட்டர் ராடுன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ 5 சென்டிமீட்டர் வந்து ஒரிஜினல் சைஸு. எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு? 0.1 சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போது இதை வந்து என்ன சொல்லலாம்னாக்கா சேஞ்சிங் த சைஸு. இது வந்து சேஞ்சிங் த லென்த்துன்னு வச்சுக்கலாம், ஏன்னா லென்த்து மாறி இருக்கு. சேஞ்சிங் த லென்த்து, ஒரிஜினல் லென்த்துன்னு வச்சுக்கலாம். ஒரிஜினல் லென்த் வந்து L. ஓகேங்களா? சேஞ்சிங் த லென்த்து, ஒரிஜினல் லென்த்து. இப்போ சேஞ்சிங் லென்த் எவ்வளோ வந்திருக்கு? 0.1. 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.1, 0.1. ஒரிஜினல் லென்த்து 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அவ்வளோதான். 0.1 டிவைட் பை 5 சென்டிமீட்டர். ஸோ என்ன வரும்? 1/50 வச்சுக்கலாமா? தட் இஸ் 1/50 தான் வந்து ஸ்ட்ரெயினுடைய வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெயினை வந்து எப்சிலான் இங்கே இதில் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயின் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்சிலான் போட்டுங்க. தட் இஸ் சேஞ்ச் இன் லென்த்து வித் ஒரிஜினல் லென்த்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. நம்ம இப்போ லென்த்தை வந்து மாற்றுறதுனால இதை வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா சேம் லைக் தட், அதே மாதிரி தான். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின், லென்த்தை பற்றி சொல்கிறோம். இப்போது இதுவே அதுதான், லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாக்கா டென்சைல் ஸ்ட்ரெயின். நம்ம அங்கே ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னதெல்லாம் இப்போ இங்கே ஸ்ட்ரெயினாக மாற்றியும். லென்த்து அதிகமாகிடுச்சுன்னா அது டென்சைல் ஸ்ட்ரெயின். லென்த் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். மற்றபடி ஃபார்முலா எல்லாம் அதே தான், சேஞ்சிங் த லென்த்து டிவைட் பை ஒரிஜினல் லென்த்து. அடுத்தது ஷியரிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ இது அது ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பெர்பெண்டிகுலர். ஷியரிங் ஸ்ட்ரெயின் வந்து டான்ஜென்ஷியல் ஆங்கிள். டான்ஜென்ஷியல் ஆங்கிள்ஸ் வரும்போது இப்போ ஒரு கியூப் மாதிரி இருக்குது. அந்த கியூபோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ABCDன்னு வச்சுக்கலாம். இந்த கியூபோட இது வந்து ஆக்சுவலாக ABCDன்னு வச்சுக்கலாம். அதுதான் அந்த டயக்ராம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ABCDங்கிற ஒரு கியூப் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து ABCD அது மாதிரி இருக்குனாக்கா, இப்போ இந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ஃபேஸில் நல்லா ரிஜிட்டான ஒரு சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னாக்கா இந்த ஏபியோடைய பொசிஷன் மாறாது. இது நல்லா ரிஜிட்டாக இங்கே இருக்கு. ஓகேங்களா? ரிஜிட்டாக இருக்கும்போது என்னால் இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுங்க. அதே ஏபிசிடி வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கு. நான் மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி என்னால் மூவ் பண்ண முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து ரிஜிட்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த ஏபிங்கிற பொசிஷனில் இது நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா சம் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி கொடுக்குறேன்னா ஒரு டேஞ்சென்ஷியல் ஆங்கிளாக கொடுக்க போகிறோம். டேஞ்சென்ஷியல் ஆங்கிளாக கொடுக்குறோம். டேஞ்சென்ஷியல் ஆங்கிள்ஸாக கொடுக்கும்போது அப்போ கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த மேலே இருக்க கொஞ்சம் போல் அந்த மேலே இருக்கிற அந்த ஃபோர்ஸ்னால மேலே நான் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால அது மூவ் ஆயிருக்கு. எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏலேருந்து ஏ டேஷ் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஏலேருந்து ஏ டேஷ் வரைக்கும் லைட்டாக மூவ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு வச்சுக்கலாம். சம் ஆங்கிள் அந்த ஆங்கிளை வந்து டீட்டான்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஃபார்முலா படி பார்த்தாக்கா நமக்கு இந்த ஷேரிங் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஈட்டா ஏஏ டேஷ் பை பிஏ. ஏஏ டேஷ் என்னன்னு பார்க்கலாமா? ஏஏ டேஷ் இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குங்களா? ஸோ ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் சைடு ஏஏ டேஷ் வந்து ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி தான் நமக்கு தெரியுமே, அந்த கியூபோடைய ஹைட் நமக்கு தெரியும். ஏபி வந்து ஹெச்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஏஏ டேஷ் தான் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், அது எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு தெரியல, அதை வேணால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஏ டேஷ் ஆப்போசிட் சைட் பை adjacent. Opposite side by adjacent nothing but it is tan theta. Opposite by adjacentங்கிறது tan theta. So AA dash x ன்னு வச்சுக்கலாம் சொன்னா BA வந்து h ன்னு வச்சுக்கலாம் சொன்னா tan theta. பட் இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மி, என்னால் அவ்வளோ அந்தளவுக்கு ஃபோர்ஸை கொடுத்து அதால் ஏன்னா கீழே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸு, நம்மளால் அந்தளவுக்கு அதை மூவ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் போல் ஏதோ ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் ஆங்கிள் வந்து டீட்டா வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ. ஸோ அதனால் டேன் டீட்டாக்கு பதில் நம்ம டீட்டானே வச்சுக்கலாம். ஸோ டீட்டான்னு வச்சுக்கிட்டாக்கா ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு டீட்டா. இது வந்து ஷேரிங் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. வால்யூம் ஸ்ட்ரெயின் அதே மாதிரி தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கோம். வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா எழுதுனாக்கா ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். அதுதான் வால்யூம் ஸ்ட்ரெயின். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது எலாஸ்டிக் லிமிட்னு ஒன்று சொல்கிறாங்க. எலாஸ்டிக் லிமிட்னா என்ன? ஒரு பாடியை வந்து நான் ஒரு இப்போ ரப்பர் பேண்டு வச்சுக்கலாம், அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ரப்பர் பேண்டை வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே அந்த ரப்பர் பேண்டை இழுக்கும் போது அது என்ன ஆகும், அறுந்து போயிடும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அதால் நம்மள இழுக்க முடியும், ஒரு பர்டிகுலராக என்னால் ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இழுக்க முடியும். 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு 11 சென்டிமீட்டர் வரேன் அப்படின்னாக்கா அந்த பேண்ட் வந்து அறுந்துடும். அப்போ எந்த லிமிட்டில் வந்து அது வந்து பிரேக் ஆகுதோ தட் இஸ் கால், அதுதான் எலாஸ்டிக் லிமிட். ஓகே, எந்த அளவுக்கு அது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அதால் தாங்க முடியும், அதோட ஒரிஜினல் ஷேப்பை கீப் அப் பண்ண முடியும். அதுக்கு மேற்பட்ட நான் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாக்கா அது வந்து டிஃபார்ம் ஆகிடும். அந்த டிஃபார்ம் ஆகிற அந்த நேச்சர் பாயிண்ட்டு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எலாஸ்டிக் லிமிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் லெவலில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிடை பார்த்துருக்கோம். ஸோ சாலிட் வந்து பார்க்கணும், சாலிடுங்கிற மேட்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா மேட்டர் வந்து 3 வேஸில் இருக்குது, சாலிட், லிக்விட், கேஸ். அதோடைய லெவலை வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது தான் அதோடைய சேஞ்சஸ் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா நியூட்டன் மெக்கானிசத்தில் பாயிண்ட் மாஸாவோ ரிஜிட் மாஸாவோ தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்தளவுக்கு அதோடைய வால்யூம், அதோட சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். பட் ஆனால் நம்ம மைக்ரோஸ்கோப் லெவலில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸை நம்ம இப்போது படிக்கிறது தான் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு ஃபோர்ஸை ஒரு சாலிட் சர்ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் கிடைக்கக்கூடிய சேஞ்ச் இன் ஏரியா, இப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸு அந்த சேஞ்ச் இன் ஏரியா, இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போட்டோன்னாக்கா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கழிச்சிடும். அதில் தான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்லியிருக்கோம். லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து லென்த்து மாறும். லென்த்து வந்து மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். கம்ப்ரெசிபிலிட்டி ஸ்ட்ரெயின்ஸும் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வால்யூம் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது, வால்யூம் ஸ்ட்ரெயின்னு இருக்குது. ஸ்ட்ரெயின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, ஃபார்முலா எல்லாத்துக்கும் சேம் தான், நேம் தான் வந்து சேஞ்சஸ் ஆகுது. லென்த்து அப்படின்னு சொல்கிறோம். லென்த்துன்னு சொல்லும்போது அப்போ டெல்டா எல் பை ஒரிஜினல்
ஆஃப் த ராடு. இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் யூனிட் இருக்குது. அது பாஸ்கல்னு பார்த்தோம், நியூட்டன் மீட்டர் -2ன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போகலாம் அடுத்த வீடியோவில். இப்போ இந்த கண்டென்ட்டில் இருக்கிற வீடியோ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.